ரோடு கிடையாது, தண்ணி கிடையாது. கவுன்சிலர் வீட்டுக்கு பின்னால தான் இருக்கேன், தண்ணி கிடையாது. அவங்க வீட்டுக்கு மட்டும் வருது. எம்எல்ஏவெல்லாம் பார்த்தே 5 வருஷம் ஆகுது. நான் உப்பளத்து தொழிலாளி. கடந்த ஆட்சியில் உப்பள தொழிலாளர்களுக்கு எதுவும் நல்லது பண்ணாங்களா? என்ன நல்லது பண்ணாங்க? ஒன்றும் கிடையாது. சொன்னதவே செய்யலை, சொல்லாதவே அவங்க சொல்றாங்க. சொன்னதையும் செஞ்சா, நாங்க சொல்லாதையும் செஞ்சோம். என்னத்தை செஞ்சாங்க? இதுதான் நடைமுறை. இப்போதைக்கு அவங்க வந்தா நாங்க உங்களுக்கு என்ன தேவையோ அத்தனையும் செய்வோம் அப்படின்னு. பிறகு ஓட்டு முடிஞ்சுதா யாரும் பார்க்க முடியாது. நம்ம வேலையை பார்க்க வேண்டியதான், அவங்க வேலையை பார்க்க. ஆட்சி எப்படி இருக்கும்? அப்படிதான் எல்லாரும் சொல்றாங்க. ஆட்சிக்கு வந்தா நான் ஆட்சிக்கு வந்தா எல்லா மக்களுக்கும் இப்ப எல்லாமே பூராமே பிராடம் பண்றது. நாங்க காசு கவர்மெண்ட் காசு எடுத்து ஓட்டு காசு கொடுக்குது. மானியம்னு சொல்லி ஒரு வருஷம் வெயில் வரத்தான் செய்யுது. இந்த வருஷம் மட்டும் வெயில் வருதுன்னு சொல்லி வெயிலுக்கு 2000 ரூபா கொடுக்குறாங்களா? ஏன் இதுக்கு முன்னாடி ஆட்சி நடந்துறப்ப வெயில் இல்லாமையா இருந்துச்சு? அது ஸ்கூல் ஓரத்துலேயே 3 கடை இருக்கு. ஒரு ஏரியாவுக்கு ஒரு கடை போகுது. இதே பஜாரில் 2 கடை இருக்குது. ஸ்டேஷன் ஒரு கடை இருக்குது, பள்ளிக்கூடம் இருக்குது. கடையை மாற்றணும். ரோடு வசதி இல்லை. ரோடு கொடுக்கணும், வீட்டு லைன் கொடுக்கணும். சில ஏரியாவுக்கு வீட்டு லைன் கொடுக்குறாங்க, சில ஏரியாவுக்கு வீட்டு லைன் கொடுக்கவே இல்லை. குடிநீர் வசதி. குடிநீர் வசதி. இங்க யார் வருவாங்க நீங்க நினைக்கிறீங்க? யார் அதெல்லாம் சொல்ல முடியாது. இல்ல யார் வந்தா நல்லா இருக்கும்? என் ஓட்டு வந்து ராமச்சந்திரனுக்கு தான் போடுறேன். அவங்க வந்தாங்கன்னா தமிழ்நாடு அரசியல் கொஞ்சம் புதுசாக இருக்கும், மாற்றங்கள் நிறைய வரும். அப்புறம் எல்லாருக்கும் சமமான உரிமை எல்லாமே எடுக்கணும். விவசாயத்தை காப்பணும். நாம் தமிழ் எங்கள் ஏரியாவுக்கு என்ன தேவை? எல்லாமே தேவைப்படுது. ஒன்றுமே கிடையாது. ரோடு கிடையாது, தண்ணி கிடையாது. கவுன்சிலர் வீட்டுக்கு பின்னால தான் இருக்கேன், தண்ணி கிடையாது. அவங்க வீட்டுக்கு மட்டும் வருது. இந்த இருக்குல்ல ஹவுசிங் போர்டு, போலீஸ் ஸ்டேஷன் பின்னால ஓட்டப்படாத சட்டமன்ற தொகுதி. எம்எல்ஏவெல்லாம் பார்த்தே 5 வருஷம் ஆகுது. இந்த தேர்தலை பொறுத்த வரைக்கும் அண்ணன் சீமான் அவர்களோட வளர்ச்சி விகிதத்தை பார்க்க முடியுது. புதுக்கட்சியான விஜய் அவர்களும் அவர் நினைச்ச சாதிக்கணும் அப்படிங்கிற விஷயத்த ஆழமாக பண்ணிட்டு வர்றாரு. ஏற்கனவே இருக்கிற பழைய கட்சிகளோட மாற்றத்தை மக்கள் கொஞ்சம் விரும்புகிற மாதிரி தெரியுது. இன்னும் ஆண்ட கட்சிகள் எல்லாமே வழக்கமாக கொடுக்குற எல்லா விஷயத்தையும் பெருக்கமாக கொடுத்தாலும் கூட மக்கள் அதை ஏற்றுப்பாங்களா அப்படிங்கிற ஒரு ஆச்சரியக்குறி இருக்குது. இளைய சமுதாயம் விரும்புகிறது இன்னும் கல்விக்கு யார் சப்போர்ட் பண்ணுறாங்க, மக்களோட அடிப்படை தேவைகளை யார் சரி பண்ணுறாங்க அப்படிங்கிற அளவில் புதிய எதிர்பார்ப்புகள் நம்ம மாவட்டத்தை பொறுத்த வரைக்கும் மக்கள்கிட்ட ரொம்ப அதிகமாகவே இருக்குது. தமிழக வெற்றிகளாக புதுசாக இப்போ களத்தில் வந்துருக்கு. அதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? இப்போ நான் சொல்லிட்டேன், நான் இளைஞர்கள் வந்து எப்பவுமே புதுசு எதிர்பார்ப்பாங்க. அவங்களோட ஆதரவு இருக்குன்னு நினைக்கிறீங்களா? இளைஞர்களோட ஆதரவு மட்டும் இல்லாமல் பொதுமக்களோட ஆதரவும் இருக்க தான் செய்யுது. நம்ம கண்கூட பார்க்குறோம். மக்கள் வந்து அந்த நேரத்தில் எம்ஜிஆரை மனசளவில் ஏற்றுக்கிட்டாங்க. இவரை பொறுத்த வரைக்கும் புதுசாக அரசியலில் பெருசாக ஒன்றும் பண்ணிக்கிட்டு காமிக்கல. ஆனாலும் கூட மக்களோட எதிர்பார்ப்பு கொஞ்சம் கூட அசையாமல் இருக்குது. முந்தைய ஆட்சி எப்படி இருக்குன்னு? முந்தைய ஆட்சி வழக்கம் போல் எந்த குறையும் கிடையாது. மக்களோட எதிர்பார்ப்புகளை பூர்த்தி பண்ணிச்சு. எப்பவும் பண்ணக்கூடிய சராசரி விஷயங்களை பண்ணியிருக்காங்க. ஆனால் எதிர்பார்ப்பு மக்கள்கிட்ட இருக்குது. கடந்த கால ஆட்சிகளை குறை சொல்கிற அளவுக்கு இல்லை. ஆனால் புது எதிர்பார்ப்பு இருக்குது. இன்றைக்கி அரசியல் களம் அதை எதிர்நோக்கி தான் இருக்குது. அதில் கேள்விக்குறிகள் இருக்குது. நீங்கள் ஆட்சி மாற்றம் வரும்னு நீங்கள் எதிர்பார்த்தீங்களா? அதை பற்றி நீங்கள் இந்த மக்கள் முடிவு பண்ணிட்டாங்க. ஆட்சிக்குள்ளான மாற்றம் வந்துட்டுன்னு சொல்லலாம். யார் வந்தா? இப்போ சீமான் நல்லா பண்ணுறாரு, விஜய் நல்லா பண்ணுவார் நம்பிக்கை வச்சுருக்காங்க. நானும் அதை விரும்புகிறேன். ஓட் ஃபார் டிவிக்கு. இப்போ தேர்தல் திருவிழா ஆரம்பமாயிட்டு இந்த தேர்தலை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? 2026 சட்டமன்ற தேர்தல். 2026 தேர்தலில் வந்து போனதோட ஆட்சிக்கு வந்தாங்கல்ல திமுக, இந்த தடவையும் அதே தான் வரும்னு என்னுடைய அபிப்பிராயமாக இருக்குது. இது வரைக்கும் எந்த குறையும் இல்லாமல் ஓரளவுக்கு நல்லா பண்ணிக்கிட்டு தான் இருக்காங்க. ஸ்டாலின் வந்து மீண்டும் நிறைவேற்றாருன்னு நீங்கள் நினைக்கிறீங்களா? முக்கால்வாசி நிறைவேற்றாருன்னு தான் நினைக்கிறேன். அதுலேயும் குறிப்பாக பெண்களுக்கு நல்ல சிறப்பாக பண்ணியிருக்காரு. அதாவது இந்த ஆட்சி தொடரணும்னு என்னுடைய விருப்பம். தேர்தலுக்கு வந்து ஓட்டு போட வேண்டியது நம்ம கடமை. கட்டாயமாக ஓட்டு போடணும், அது முக்கியம். கன்ஃபார்மாக இருக்கு. ஓட்டு வாங்கிறதுக்கு வரும்போது என்னெல்லாமோ சொல்லுவாங்க. அதை செய்வோம், இதை செய்வோம், அப்படி செய்வோம், இப்படி செய்வாங்க. ஓட்டு போட்ட பிறகு அவங்க செவிச்சு போன பிறகு நம்மளை கண்டுக்கிட்டே மாட்டாங்க. மழை பெஞ்சு வெள்ளம் வந்தால் தண்ணி எங்கே வந்துச்சுருந்தாங்க. கலெக்டர் கொண்டு வந்து பார்த்துட்டு ஓட்டப்பிள்ளாரம் தொகுதியில் துப்பால்பட்டி ஊருக்கு வெள்ளம் வந்த வெள்ளத்தை இல்லைன்னு சொல்லிட்டாங்க. 6000 ரூபா கொடுக்கணும்னு சொன்னாங்க வெள்ளத்துக்கு எல்லாத்துக்கும்.
கடைசியில் உங்களுக்கு வெள்ளம் உங்களுக்கு கிடையாது. அந்த எம்எல்ஏ வந்து என் வீட்டை கூட்டி கொண்டு காமிச்சேன். வந்து பார்த்துட்டு நீங்கள் இதில் படுக்காதவங்க பெரியவரை செவரு எப்போ இடிஞ்சு விழுந்ததுன்னு சொல்ல முடியாது. ஒரு பக்கம் இடிஞ்சு இன்னொரு பக்கம் இடிஞ்சு விழுற மாதிரி இருக்குது. நீங்கள் இதில் படுத்துறாதங்க அப்படின்னாங்க. ஏதாவது நீங்கள் வழிமணிங்க இது முடியட்டும், உங்களுக்கு உடனே வீடு போட்டுருக்காங்க அப்படின்னாங்க. ஒரு 1000 ரூபா கூட கொடுக்கல. அதுக்கு பதில் அதை பற்றி என்ன கூட கேட்டேன். இப்படித்தான் ஒவ்வொரு இதுலேயும் ஆட்சியிலையும் ஒவ்வொருத்தரும் வந்து ஓட்டு கேட்கும்போது மட்டும் நாங்கள் உங்களுக்கு என்னென்ன செய்யணுமோ அத்தனையும் செய்யணும் அப்படிங்காங்க. அதுக்கு பிறகு யாரும் வரப்போறதில்லை, அதை கேட்கப்படுறதில்லை. நம்ம பார்க்க போனால் அவங்கள பார்க்க முடியும். இதுதான் நடைமுறை. இப்போதைக்கு அவங்க வந்தால் நாங்கள் உங்களுக்கு என்ன தேவையோ அத்தனையும் செய்வோம் அப்படிங்க. பிறகு ஓட்டு முடிஞ்சுதா யாரும் பார்க்க முடியாது. நம்ம வேலையை பார்க்க வேண்டியதான், அவங்க வேலையை பார்த்து போவாங்க. ஆட்சி எப்படி இருந்தது? போன ஆட்சியில் தான் இந்த இப்போ நான் நடந்ததை சொல்லுவேன். மழை பெஞ்சதை, வெள்ளம் வந்ததை, என்ன இல்லைன்ட்டாங்க. வீடு வழி இடிஞ்சவங்களுக்கெல்லாம் அடுத்த மறுபடியும் அவங்க ஆட்சி வந்தால் நல்லா இருக்குன்னு நினைக்கிறீங்களா? அது என்ன செய்தாங்கிறது இப்படி தான் சொல்லிட்டு போவாங்களா இல்லை செய்வாங்களாங்கிறத சொல்ல முடியாதுல்ல. செய்தவங்க இருந்தாங்க, நம்ம கூப்பிட்டு உங்களுக்கு கட்டாயமாக செய்தோம் அப்படிங்காங்க. பிறகு அதுக்கு பிறகு ஆளே பார்க்க முடியலை. நம்ம கேட்டால் அவங்கள இப்போ பார்க்க முடியாது அப்படிங்காங்க. நம்ம வேலையில் ஆளுக்கு எங்கே போய் அவங்கள போய் பார்க்க, மந்திரி மேலே போய் நம்ம போய் பார்க்க முடியுமா? நேரம் அங்கே சட்டசபையில் நடக்கிறத போய் நம்ம பார்க்க முடியுமா? சொல்ல முடியுமா? நம்ம இங்கே தான் பார்த்தா சொல்லலாம், பேசலாம். வேற நம்ம என்ன செய்ய முடியும்? இதுதான் நம்மளோட நடைமுறை. நம்ம நாடு வேலை செஞ்சால் தான் நம்மளுக்கு 600 ரூபா கூலி, இல்லைன்னா கிடையாது. நம்ம வீட்டில் வேலை செஞ்சால் தான் சாப்பாடு, இல்லைன்னா அதுவும் கிடையாது. யார் ஆட்சி வந்தால் நல்லா இருக்குன்னு நினைக்கிறீங்க? அப்படிதான் எல்லாரும் சொல்றாங்க. ஆட்சிக்கு வந்தா, நான் ஆட்சிக்கு வந்தா எல்லா மக்களுக்கும் நல்லா செய்வாங்க. அங்க யாரைத்தான் என்ன சொல்றது? இதுக்கு முந்தின உள்ள காலத்துல சொன்ன மாதிரி நடந்தாங்க. ஒரு 2 பங்காவது அந்த மாதிரி நடந்தாங்க. இப்ப எல்லாமே பூராமே பிராடத்தான் தரும். எதுவும் உண்மைங்கிறத சொல்ல முடியல. நான் வந்தா ஆமா, யார் மேலேயும் நம்பிக்கை இல்லை. யார் மேலேயும் நம்பிக்கை இல்லை. நம்ம வந்தா செய்வோம், அப்படி செய்வாங்க. யாரும் நம்ம மாற்ற முடியும்? ஒருத்தர் தலையெடுத்த ஒருத்தர் மாற்ற முடியாது. இனிமே நடைமுறை இப்படிதான். இனிமே பூராவும் காலம் பூரா ஏமாத்து காலமா போயிட்டு வீட்டில் நம்ம பிள்ளைய நம்ம சொல்லு கேட்குற அளவுக்கு இல்லை. பஞ்சாயத்து நம்ம சொன்னா கேட்க மாட்டோம், அந்த அளவுக்கு இருக்கு. எல்லா இதுலேயும் பாண்டியாவே சொல்லியிருக்காரு. இந்த வட்டம் ஏடிஎம்கே தான் ஆட்சி பிடிக்கு. திமுக 2வது வரலாறே கிடையாது, 2வது ஜெயிச்ச வரலாறே கிடையாது. தெரியுதா? அதிமுக இந்த வட்டம் கண்டிப்பாக ஆட்சி அமைக்கும். பிஜேபி கூட்டணி. நீங்க என்ன பண்றீங்க? நான் உப்பளத்து தொழிலாளி. உப்பள தொழிலாளி. ஆமா. கடந்த ஆட்சியில் உப்பள தொழிலாளர்களுக்கு எதுவும் நல்லது பண்ணாங்களா? என்ன நல்லது பண்ணாங்க? ஒன்றும் கிடையாது. சொன்னதவே செய்யலை, சொல்லாதவே அவங்க சொல்றாங்க. சொன்னதையும் செஞ்சா, நாங்க சொல்லாதையும் செஞ்சோம். என்னத்தை செஞ்சாங்க? 151 வாக்குறுதி என்னத்தையா நிறைவேற்றிருக்காங்க? என்னமோ அந்த பொம்பளைகளுக்கு 1000 ரூபா கொடுத்தேன், நான் 1000 ரூபா கொடுத்தேன். அம்மா கொடுத்த திட்டத்தை நிப்பாட்டிட்டாங்க. பேர்கால வாடகைக்கு கற்பிணி பெண்களுக்கு 18,000 ரூபா அம்மா உதவிச்சு. அது இல்லை. கோயில ஒரு 5 ரூபா இருந்தா ஒரு அம்மா ஹோட்டல்ல சோறு எடுத்து போலாம், அது இல்லை. தாலிக்கு தங்கம் கொடுத்தாங்க, அது இல்லை. அம்மா மினிக்கல் இருந்துச்சு, அது இல்லை. மற்றது என்னத்தை வந்து இவங்க 3 தான் தாமிச்சா, மற்றது எதுவும் கொடுத்தது நலத்திட்டம் கிடையாது. உப்பள தொழிலாளருக்கு எந்த எதுவும் கிடையாது. இப்போ எல்லாருமே கட்சிக்கு ஓட்டு போடுறதுக்கு காசு கொடுக்குறீங்கன்னு சொல்றாங்க. திமுக கட்சி ரொம்ப தெளிவா காசு கவர்மெண்ட் காசு எடுத்து ஓட்டு காசு கொடுக்குது. மானியம்னு சொல்லி வருஷம் வெயில் வரத்தான் செய்யுது. இந்த வருஷம் மட்டும் வெயில் வருதுன்னு சொல்லி வெயிலுக்கு 2000 ரூபா கொடுக்குறாங்களா? ஏன் இதுக்கு முன்னாடி ஆட்சி நடந்துறப்ப வெயில் இல்லாமையா இருந்துச்சு. ஆனா இது அவங்க அப்பா என்ன செஞ்சாரு? டிவி கொடுத்தாரு. அதுவும் கவர்மெண்ட் காசு எடுத்து தான் மக்களுக்கு கொடுத்தாங்க டிவி. இந்த மாதிரி எல்லாருமே அவங்கவுங்களுக்கு சாதகமா செஞ்சுக்கிட்டு இருக்காங்களே தவிர மக்களுக்கு பிரயோஜனமா எதுவும் செய்யற மாதிரி தெரியல. இந்த வட்டம் சீமான் விஜயெல்லாம் எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கான். அவங்க என்ன செய்ய போறாங்கன்றத மக்கள் மனசுல தான் தெரியும். ஆனாலும் ஓரளவுக்கு விஜய் தாக்கத்தை கொடுப்பாரு. ஆனா அந்த அளவுக்கு கொடுப்பாரான்றது தெரியல. ஆனால் இங்கேயும் திமுக தான் ஓரளவுக்கு பெரும்பாலும் இருக்கு. ஆனா இங்கேயும் கொடுப்பாங்கன்னு எதிர்பார்த்துக்கிட்டு இருக்காங்க மக்கள். அதான் அது பெரிய கொடுமையா இருக்கு. ஏன்னா ஓரளவுக்கு செய்யறாங்க, பார்க்க முடியுது, ஈஸியா போய் பார்க்க முடியுது. மித்தவங்கள உள்ள அமைச்சர்களை போய் பார்க்கறதுக்குலாம் போய் நிற்கவே முடிய மாட்டேங்குது. ஆனா இங்க டிஎம்கே தான் வந்தா ஓரளவுக்கு நல்லா இருக்கும்.